ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னா பாஸ்தா தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வெஜிடபிள்லாம் போட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 பாக்கெட் பாஸ்தா எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபேவரட் பாஸ்தா 10 ரூபா பாக்கெட் இருக்கும்லங்க, அதுதான் 2 எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வேக வச்சு நம்ம அதை அப்படியே வடிச்சிட வேண்டியதான். தண்ணியை வடித்து ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப கொலைய விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்து வடித்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சமாக பட்ரு சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம ஆயிலும் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பட்ரு சேர்த்துக்கிட்டேன். பட்டர் போட்டு அதில் பூண்டு, இஞ்சி, வெங்காயம். என்கிட்ட அப்போதைக்கும் வெங்காயம் இல்லைங்க, பல்லாரி இல்லை. அதனால் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, குடமிளகா, கேரட் இந்த 3யுமே நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. இந்த 3யுமே கொஞ்சமாக 1 பை 1 போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட் 3யும் 1 பை 1 லைட்டாக போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு, இந்த பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் செய்கிற நூடுல்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஒரு ஒரு 3/4 வாசி வெந்தாலே போதும். ரொம்ப குக்காகணும்னு அவசியம் இல்லை. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சுருக்க பாஸ்தாவை எடுத்து கொட்டி கிண்டிட வேண்டியதான். ஒரு 2 கிண்டிட்டு மேகி மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த 5 ரூபா பாக்கெட்டு, அது ஒரு 2 பாக்கெட் வாங்கி போட்டுக்கிட்டேங்க. அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மேகிலே இந்த டொமேட்டோ கெச்சப், இந்த தக்காளி சாஸ் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. இந்த வெஜிடபிளுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். ஏற்கனவே பாஸ்தாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்தேன். வெஜிடபிளுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேங்க. ஒரு மேகி மசாலா, டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்லா அப்படியே கிண்டி எடுத்துருங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தனால நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகா போடலை நான். கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்காக போட்டுக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி கிண்டி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி தான் நான் எப்போதுமே என் பையனுக்கு செஞ்சு கொடுப்பேங்க. அவன் நல்லா சாப்பிடுவான், நல்லாயிருக்குன்னு சொல்லுவான். நான் என்றைக்காவது ஒரு நாள் தான் செய்வாங்க, அடிக்கடிலாம் செய்கிறது கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.